ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோப்ரோவில் வீடியோ எடுக்கிறோம். இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோப்ரோவில் தான் வீடியோ எடுக்க போகிறோம். இத்தனை நாள் ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பேட்டரியும் கம்மியாக தான் இருந்தது. ஒரே ஒரு பேட்டரி தான் வச்சுருந்தோம். ஸோ அது போக இதை மாட்டணும், வைக்கணும், எடுக்கணும், இது டவுன்லோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனாலேயே நம்ம ரொம்ப நாளாக இதை தொடாமையே இருந்தோம். இப்போ நம்ம பேட்ரி, இதுக்கான பேட்ரி நம்ம வாங்கிட்டோம், எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து கோப்ரோவில் தான் வீடியோ எடுக்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ட்ரிப்பு போகிறோம். ஸோ அப்போ வந்து கோப்ரோவில் தான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு ப்ராக்டிஸிங்மாக இருக்கட்டும்ட்டு அப்படியே கோப்ரோவிலே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னும் செக் பண்ணல, எங்கேயாவது நிப்பாட்டிட்டு தான் செக் பண்ணணும், எப்படி ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்க்கணும். அண்ட் நம்ம இன்னும் அப்கிரேட் வேறு பண்ணணும். கோப்ரோ ஹீரோ 8 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீரோ 11 ஆர் 10 ஏதாவது ஒன்று வாங்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ பார்க்கலாம், இல்லை நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரேபிட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 3. ஆல்ரெடி டே 1 டே 2 போட்டிருப்பேன். அது வந்து சும்மா கோப்ரோ இல்லாமல் நார்மல் வீடியோவாக போட்டிருப்பேன். இது வந்து டே 3. ஊடால வந்து ஒரு 1 வீக் கேப் விட்டுருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் வந்து நான் இருக்க சோனில் வந்து நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 2-3 சோன் ஓட்டினா தான் நமக்கு நம்ம உழைக்க ஊதியம் கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு 10 மணி நேரம் ஓட்டுறோம்னா ஒரு 1000 ரூபாவது நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி அந்த 2-3 சோன் ஓட்டினா தான் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்ததுனால அவங்கவுங்க ஒரு சோன் தான் ஓட்டணும் அப்படின்ட்டாங்க. ஒரு சோன் ஓட்டினோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு பெட்ரோல் செலவு போக ஒரு 300 தான் கிடைக்கும், நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும். அதனால தான் யோசித்தேன், ஸோ வேண்டாம், நம்ம ரேபிட்டை மாறுவோம், கொஞ்சம் ஸ்விக்கி ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அப்படி ஸ்விக்கிக்கு வருவோம் அப்படின்ட்டு இப்போ ரேபிட்டை மாறிட்டேன். அண்ட் இப்போதைக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. நம்ம வந்து ரேபிட்டை வந்து சின்ன சின்ன ஆர்டர் எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் பெருசாக வந்தால் எடுக்கலாம், பார்ப்போம். இப்போ தான் ஓட்டுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா ரைடு வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம். ஏன் அப்படி பண்ணோம்னா, இந்த 1 வீக் நான் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ரேபிட் ஓட்ட போகிறோம், ஸோ எப்படி ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஆன் பண்ணேன், அக்செப்ட் பண்ணேன், இப்படியே பண்ணிட்டேன். அதனால் பேட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. நமக்கு உடனே ஆர்டரும் தர மாட்டாங்க. பார்க்கலாம். டைம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:09 ஆகுது. அண்ட் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 26. ஸோ இனிமேல் நமக்கு டெய்லி வீடியோ போட்டுருவோம். அண்ட் இன்றைக்கி எடுக்க வீடியோ நாளைக்கு அப்லோட் ஆகும். இதே மாதிரி நம்ம அன்னன்னைக்கு எடுக்க வீடியோ மறுநாள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இன்றைக்கி ரேபிட்டை ஓட்டுவோம், எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் அது போக இதுலேயும் நமக்கு எதிர்பார்த்த அமௌண்ட் வரலாட்டி இப்போ சொமோட்டோவும் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், லாகின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சொமோட்டோ ட்ரை பண்ணலான்னு பார்க்கோம். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னா, நம்ம வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்குது. ஸோ 40 நாளில் டெய்லி ஒரு 1000 ரூபா போட்டால் தான் ஒரு 40,000 வரும். அது போக கிரெடிட் கார்டு அது இதுன்னு இருக்குது, ஏதாவது ஸ்வைப் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம், பார்க்கலாம். ஏன்னா கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி அப்படி ஒரு ரைடு போகணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி பெரிய ட்ரிப் போகணும்னு. அதுக்காண்டி அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அது எல்லாமே இந்த ஊருக்கு போக செலவு பண்ண இப்படியே இருந்துட்டேன். எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000-30,000 எப்போவுமே வச்சுருப்பேன். இப்போ அதுவுமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி இப்போ லாஸ்ட்டாக ஊருக்கு போயிருக்கையில் வாகமான அது இதுன்னு போய் அம்பட்டி செலவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 தான் இருக்குது. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னிலேருந்து அந்த 40 நாளில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேபிட்டை ஓட்டணும்ட்டு மார்னிங்கே போய் புதுப்பேட்டையில் நம்ம சேக்கப் சார் எல்லாமே மாற்றிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி சேக்கப் சார் போய் தான் இருந்தது. இப்போ பின்னாடி ஒரு ஆள் உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நம்ம சேக்கப் சார் எல்லாமே மாற்றிட்டு வந்துட்டோம். இன்னும் வேறு என்ன வேலை இருக்குன்னா, பைக்கில் பின் டயர் வந்து கொஞ்சம் டேமேஜில் இருக்குது. ஸோ பேக் டயரும் மாற்றணும். அடுத்து ஒரு சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் இப்போ பண்ண போகிறதில்ல. அண்ட் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கு. ஏன்னா இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை கையில். ஸோ ஒரு 400 தான் இருக்குது. ஸோ ஓகே, அப்படி ஆர்டர் வரும்போது அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 80 ரூபா கொடுத்துருக்காங்க. ஜிபேயா சார்?
இந்தோ நம்பர் சொல்லட்டுமா? ஸ்கேன் பண்ணலாம் இல்லை, இதில் பண்ணோம்னா எங்களுக்கு தர மாட்டாங்க, அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க. இல்லை அதில் ஸ்கேனர் எப்படி? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு நமக்கு 80 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா இதில் கமிஷன் எல்லாம் பிடிப்பாங்க, அதனால தான் நோட் பண்ணி வச்சிட்டோம்னா இன்றைக்கி கடைசியில் தெரிஞ்சிடும் எவ்வளோ ஆர்டர் நம்ம ஓட்டியிருக்கோம்னு. ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8:36 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 8 ஆகுது. 2.5 மணி நேரத்தில் ஒரு 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு இது வந்து 3 பசங்க. இப்போ கூப்பிட போகிறது வந்து பொண்ணுங்க. இப்போ கால் பண்ணேன், மேடம் லொக்கேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், ஆர்டரை கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஓகே நீங்கள் வாங்கன்ட்டாங்க. ஸோ போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பக்கம்தான், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஓகே, இதை முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன் கட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோனா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி அப்லோட் பண்ணிடணும். அப்புறம் தான் கொஞ்சமாவது பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை பார்க்கலனாலும் ஒரு நாள் இவன் எவ்வளோ சம்பாதிச்சிக்கிறனாலும் உங்களுக்கு தெரியும்ல, அதையாவது வந்து பார்ப்பீங்க. அதனால தான் நம்ம வீடியோவை வந்து கட் பண்ணி எல்லா ஆர்டரையும் காட்ட முடியாது. இப்போ ஒரு 20 ஆர்டர் ஓட்டோம்னா அதுக்குன்னு 20 ஆர்டரை எடுத்தாலும் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, பார்க்குற உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்திங்கன்னா இப்போ 12:10 ஆயிடுச்சு. நம்ம ரேபிட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 11:30 போல் ஆஃப் பண்ணிட்டோம். 11 ஹால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சொமோட்டோ ஆன் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சமாவது வேணும். எவ்வளோ நம்மகிட்ட இருக்க நாள் கம்மி, ஓகேவா? அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. அதனால் ரேபிட் ஆஃப் பண்ணிட்டு சொமோட்டோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ சொமோட்டோவில் உண்மையாகவே நைட் டைம் நல்லாவே தராங்கப்பா. ஏன்னா இப்போ இது வந்து நமக்கு 3வது ஆர்டரு. 3 ஆர்டர்லேயே கிட்டத்தட்ட 200 எடுத்துட்டோம் நம்ம. ஓகே தான். அப்படின்னா 3 ஆர்டரில் ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை, இதுதான் பெரிய ஆர்டர். 9 ஃபஸ்ட்டு ஒரு 4 15 20 25 கிலோமீட்டருக்குள்ளே தான் போயிருப்போம். 25 கிலோமீட்டருக்குள்ளே போனதுக்கே நமக்கு ஒரு 200 கிட்ட கிடச்சிருச்சு. நாமளாம் ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியை வந்து லாக் பண்ணிட்டாங்களா, சொமோட்டோவில் ஆர்டர் வருமா வராதான்னு தெரில. எதுக்குன்னா இந்த டிசம்பர் மந்த்து மழை பெய்யும் பார்த்தீங்களா, அந்த நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டருக்கு அவ்வளோ அமௌண்ட் வரும். பெர் மந்த்துக்கே நம்ம 1 lakh கிட்ட எடுக்கலாம், அப்படி வரும். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், சொமோட்டோ வருமா வராதா. ஸ்விக்கி ஆம்னா எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. என்னோடய வேறு வழியே இல்லை. நான் டிஎல்கிட்ட சண்டையும் போட்டு பார்த்துட்டு எல்லாம் பண்ணி பார்க்கேன், தரமாட்டேக்கான். இன்னும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்பேன். ஸ்விக்கி கொடுத்துட்டாங்கன்னா நான் ஸ்விக்கி எப்பவும் போல் ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தெரிஞ்ச ஏரியா எல்லாமே. சொமோட்டோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் வந்து இப்போ எனக்கு வந்து ராயபுரம் சோன்னா ராயபுரத்துக்குள்ளே மட்டும் அடிக்க மாட்டான், இனி எங்கிட்டலாமோ தூக்கி வீசுவான் சொமோட்டோவை பொறுத்தளவுக்கு. ஆனால் ஸ்விக்கி அப்படி இல்லை, நம்மளோட சோனுக்குள்ளேயே தான் அடிப்பான். அப்படி அவுட் ஆஃப் சோன் அடித்தாலும் உடனே சோனுக்குள்ளே இழுத்துருவான். இது அப்படி கிடையாது. இது வந்து இங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வீட்டு பக்கத்தில் வர மாதிரி ஒரு இது பண்ணி விடுவாங்க. நான் தான் பயந்துக்கிட்டே இருந்தேன் சொமோட்டோவில் ஆர்டர் வருமா வராதான்னு. ஓகே, சூப்பராக ஆர்டர் தராங்க. நாளைக்கு நம்ம சொமோட்டோ ஓட்டுவோமா ரேபிட்டோ ஓட்டுவோமான்னு இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம். கத்திக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. சும்மா அந்த ஹெல்மெட் போடாதவனை மட்டும் பிடிச்சி அவங்களோட பவரை காட்டுவாங்க. ஸோ ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்சு இதோட நான் கோபுரம் ஆஃப் பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போவே நமக்கு பெரிய இதாக வந்துருச்சு. நம்ம இன்னும் கட் பண்ணி இது பண்ணணும். ஒரு 12 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி வர மாதிரி வைக்கணும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கினா தான் நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறத ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் அட்டாச் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகே, அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லாமே இருக்கேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. இனிமேல் டெய்லி வீடியோ வரும். ஸோ கண்டினியூட்டியாக வரும். ஸோ அதனால் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய அதான் ஒரு அன்புன்னு நினச்சிக்கிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கி எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்க்கலாமா?
டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 7 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இந்த 7 மணி நேரத்தில் நமக்கு நினச்ச அமௌண்ட் வரவே இல்லை. ஸோ எவ்வளோ வந்துருக்கு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி மொத்தம் நம்ம ரேபிட்டோவில் ஒரு 9 ஆர்டர் அக்செப்ட் பண்ணோம். அதில் ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாங்க. ஸோ ரேபிட்டோவில் ஏறவங்க யாரும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாதீங்க. அது அவங்க பிடிச்சி தான் எங்களுக்கு பாதி தருவாங்க. அதனால் ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஜிபே பண்ணுங்கள், இல்லை கையில் கேஷாக கொடுங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்திங்கன்னா 80, செகண்ட் கஸ்டமர் 110, அடுத்த ஒரு 84, அடுத்த ஒரு 60, அடுத்த ஒரு 53, அடுத்த ஒரு 70, கடைசியில் ஒரு 110. அந்த 110 எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வரல. ரொம்ப கடுப்பாயிருச்சு. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 567 ரூபா இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். 11:30க்கு ஆஃப் பண்ணேன், 11:15க்கு ஆஃப் பண்ணேன். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்தில் 567 ரூபா இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து சொமோட்டோ வேறு ஆட் பண்ணணும். சொமோட்டோவில் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 200, நான் இன்னும் பார்க்கல, 200 சம்திங், 219 எவ்வளோ வந்துச்சு. நாளைக்கு வந்து நான் சொமோட்டோ ஓட்டிடலாம்னே பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம லாங் ட்ரிப் அது இதுன்னு எடுத்தாலும் நம்ம நினச்ச அமௌண்ட் வர மாட்டேங்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொமோட்டோ ஓட்டுறது எவ்வளோ மேல். சொமோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 219 ரூபா எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 786 ரூபா. இந்த 786 ரூபா நம்ம ப்ராஃபிட் கிடையாது. இதில் நமக்கு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக காலியாகல. ஒரு 250 ரூபா பெட்ரோல் காலியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம 300னே போடுவோமே. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். மைனஸ் சாப்பாடு ஒரு 120. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கல 366 ரூபா தான் இன்னையோட ப்ராஃபிட்டு. ரொம்ப ஒஸ்ட்டு. 7 மணி நேரத்தில் 366 ரூபா ஒஸ்ட்டு. ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நாளைக்கு நம்ம சொமோட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுக்கோங்க. எல்லோரும் போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன்.